அடுத்த வாரம் இன்னும் சில விவரங்களோட உங்களை இந்த நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். ஏய், அங்க பாரு. மேடம், பப்ளிக்ல இவ்வளவு அழகா காட்சி அளிக்கிறீங்களே, அதோட ரகசியம் என்ன? மங்கள தீபம் பட்டு மாளிகை. ஓவியனும் சிற்பியும் இணைந்த கலைநயமான படைப்பு மங்கள தீப சேலைகள். யுனிக் கிரியேட்டிவிட்டி மாஸ்டர் பீஸ். மங்கள தீபம் பட்டு மாளிகை, கிளாம் ரவாங் பிரிக் பெயிண்ட்ஸ். அனைவருக்கும் ஏற்றது மங்கள தீபம் பட்டு மாளிகை. ஏய், மேடம், பப்ளிக்ல இவ்வளவு அழகா காட்சி அளிக்கிறீங்களே, அதோட ரகசியம் என்ன? மங்கள தீபம் பட்டு மாளிகை. ஓவியனும் சிற்பியும் இணைந்த கலைநயமான படைப்பு மங்கள தீப சேலைகள். மங்கள தீபம் பட்டு மாளிகை. வணக்கம் நேயர்களே. மங்கள தீபம் பட்டு மாளிகை சார்பாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் ப்ரொக்கேட் சாரீஸை பத்தி பார்த்தோம். ப்ரொக்கேட் சாரீஸ்ல செல்ஃப் பார்டர், கான்ட்ராஸ்ட் பார்டர் இதை பத்திலாம் பேசினோம். ஒரு புடவையை எப்படி சூஸ் பண்றது அப்படின்றத பத்தி சொல்றேன்னு சொன்னேன். இப்போ உங்ககிட்ட அதை பத்தி சொல்ல போறேன். கான்ட்ராஸ்ட் பார்டர், செல்ஃப் பார்டர்னு பார்க்கும்போது 5 விரலும் ஒன்றும் இல்லைங்க. எனக்கு பிடிச்ச கலர் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கலர் அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ்னு இருக்கும்போது நம்ம சிலதெல்லாம் கடைப்பிடிச்சோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஆசைப்பட்டு தான் புடவை வாங்குறோம், ஆசைப்பட்டு கட்டிக்கிறோம். ஏன் 4 பேர் பார்த்தாங்கன்னா ஐயோ இது நல்லா இருக்கே, நீங்க நல்லா இருக்கீங்களே அப்படின்னு சொன்னா நிச்சயமா மனசு சந்தோஷப்படுது இல்லைங்களா? அதுக்காக புத்திசாலித்தனமா நம்ம சில விஷயங்களை செஞ்சோம்னா நிச்சயமா அந்த மாதிரி ரெக்கக்னிஷன் நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டே டைம் சாரீஸ், ஈவினிங் டைம் சாரீஸ்னே தனியா இருக்கு. ஆமாங்க, எதுக்கு அப்படி தனியா இருக்குன்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஈவினிங் 7 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், அது ஒரு ஹால்ல நடக்குது, ஃபைன். அந்த ஹால்ல யூஸ்வலா yellow லைட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. நீங்க மஸ்டர்டு, yellow இல்லாட்டா கோல்டு கலர் இந்த மாதிரிலாம் போட்டீங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடைக்காது. அது அப்படியே மர்ஜ் ஆயிடும். அந்த சாரியோட வேல்யூவோ இல்லை அதோட அழகோ தெரியாமலே போயிடும். அதுக்கு பதிலா ஒரு ரெட் இல்லாட்டா ப்ளூ இல்லாட்டா கிரீன், ஒய் பிளாக் இதெல்லாம் கட்டினா அப்படியே தூக்கி அடிக்கும். அதுவும் கான்ட்ராஸ்ட் பார்டர்ல கட்டினாக்கா இன்னும் அழகா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட பாடி கலர் இது, இது பார்டர் கலர், கரெக்ட்? ஒரு புடவையை கட்டும் பொழுது அந்த பார்டரும் எடுபடணும், பாடியும் எடுபடணும். இது ஃபுல்லாவே மெரூனா இருந்திருந்தா ஏதோ ஓரளவுக்கு தான் நல்லா இருந்திருக்கும். இந்த நடுவுல இந்த கிரீம் பேஸ் வர்றது இந்த பார்டரையும் எடுத்து காட்டுது. அந்த எடுத்து காட்டுறத ரொம்ப அடிக்கவும் விடாம இந்த கிரீமும் அதை அழகா சமன்படுத்துது. இதுதான் இன்டெலிஜென்ட் சாய்ஸ்னு பேரு. இது மட்டும் இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மார்னிங்ல ஏதாவது ஒரு கார்டன் பார்ட்டின்னு போறோம். அப்போ எனிவே அட்மாஸ்பியர் லைட்ஸ் இருக்கு, தனியா ஒரு எலக்ட்ரிக்கல் லைட்ஸ் வேண்டாம். அப்படி இருக்கும்போது ஒரு கார்டன் பார்ட்டிக்கு போகும்போது எப்படியும் அங்க இலைகள் அப்படிலாம் இருக்கும், ஒரு கார்டன்ல எதிர்பார்க்கலாம். ஸோ அங்க ஒயிட் இல்லைன்னா சம் சாஃப்ட் கலர், இந்த மாதிரி கலர்ஸ்லாம் போட்டுதுன்னா ரொம்பவே அழகா எடுப்படும். அந்த டே டைம்ல சாஃப்ட் கலர்ஸ் போடலாம். சாஃப்ட் கலர்ஸ் நான் சொல்றது லைட் ப்ளூ, ஸ்கை ப்ளூ போடலாம், அப்புறம் பிங்க், சாஃப்ட் பிங்க், அதுக்கப்புறமா பெய்ஜ் கலர் போடலாம், அப்புறமா அந்த வாடாமல்லி கலர், இந்த மாதிரி கலர்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கும் டியூரிங் டே டைம். சொல்லுவாங்க, அரசனுக்கு எப்படி அவனோட கிரீடம் பெருமையோ அந்த மாதிரி ஒரு புடவைக்கு முந்தானதாங்க பெருமை.
இந்த க்ரீமுக்கு இந்த முந்தானை இருக்கிறது அப்படியே தூக்கி அடிக்குதுங்க. இந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லது. நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு 100 வெள்ளிக்கு ஒரு புடவை வாங்கியிருக்கலாம். ஆனா நீங்க அதை கட்டுற முறையிலையும் அதை கலர் காம்பினேஷன்ஸ் சூஸ் பண்றது, எந்த டைம் ஆஃப் த டேல போடுறது, அதெல்லாம் ஒரு புத்திசாலித்தனமா நம்ம செய்யும் போது, செயல்படும் போது பாக்குறவங்க என்ன ஒரு 500 வெள்ளி இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு பேர் தாங்க இன்டெலிஜென்ட் சூசிங்னு பேரு. மங்கள தீபம் பட்டு மாளிகையில எங்க சேல்ஸ் பீப்புள் இருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு செலக்ட் பண்றதுல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா கவலையே படாதீங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு சேர்வா வர மாதிரி அவங்க அழகா ஹெல்ப் பண்ணுவாங்க. சேவை செய்ய காத்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் விசிட் அஸ்.